ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மதிய ஜெபத்தில் ஒரு வசனம் 3 ஜெபம்ன்ற இந்த பகுதியில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிற 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தை நான் இப்போ வாசிக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது, டிவியில் லைவ் பார்க்கும்போது பைபிள் எடுத்து இல்லை மொபைல்லையோ நீதிமொழிகள் 10:4 பாருங்கள். அந்த சோம்பலின் கிரியைகள் வெளியே போகும்படியாய் ஜெபிக்க போகிறோம். 2வது சுறுசுறுப்புள்ள ஆவி உள்ளே வரும்படியாக ஜெபிக்க போகிறோம். 3வது நம்ம கை செல்வத்தை உண்டாக்கணும், அதுக்காக ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10:4 அதை தான் சொல்லுகிறது. நீங்களும் நானும் சுறுசுறுப்பு உள்ளவனாக இருந்தால் தான் நம்ம கை செல்வத்தை உண்டாக்குமா. ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை சோம்பேறியாய் மாற்றுகிற அந்த சூழலை உடைக்கிறோம், தகர்க்கிறோம், நிர்மலமாக்குகிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம், தேவனுக்காய் சாட்சி அணிக்கிறோம். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். பார்க்காதவங்க லைவை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். டிவியில் பார்க்குறவங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.